என்வரான்மெண்ட் ஃபோர்த் லெசன்ல கார்பன் கிரெடிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்பன் கிரெடிட்ஸ்னா நம்ம ஓவராலா கான்செப்ட் சொல்லிக்கிறேன். இப்போ கார்பன் கிரெடிட்ஸ்னா என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் ஆஃப் வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அந்த வந்து என்ன கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த ஹோல் கொஷின்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லணும். தென் வந்து என்ன கான்செப்ட் நான் இப்போ சொன்னேன்ல அதோட கான்செப்ட் உள்ள அதில் வந்துடும். தென் வந்து அது வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இந்த டைப்ஸில் வந்துடும். தென் வந்து ஹவு டு அந்த சர்டிஃபிகேட் சொன்னல அந்த அந்த லைசன்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்றது இந்த இதில் வந்துடும். தென் வந்து அட்வான்டேஜ் நார்மலாக எந்த கொஸ்டின்லையும் எல்லா கொஸ்டின்லையும் வர மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்துடும். ஓகே, இப்போ வந்து டெஃபினேஷன் நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏ ட்ரேடபிள் ப்ரிமிட்டிவ் அண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு வணிக வளத்துக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு இந்த இதில் பாயிண்ட்ல சொல்றாங்க. தென் வந்து என்ன இட் ரைட் டு எமிட் செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் CO2 என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் செட் ஆஃப் CO2 மட்டும் தான் நம்மளால எமிட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் உள்ள சர்டிஃபிகேட் வந்து இது அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து தேர்ட் பாயிண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து என்னன்னா ஒரு 1 டன் ஆஃப் CO2 வந்து ஈக்குவல் டு கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு கார்பன் கிரெடிட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 டன் ஈக்குவல் டுனா அப்ப தௌசண்ட்ஸ். ஓகேவா, 1000 ஈக்குவல் டு டன், அந்த டன் ஈக்குவல் டு கிரெடிட்ஸ். அப்படி வந்து ஒரு இயருக்கு வந்து நம்ம இவ்வளவு டன் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் CO2 அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல, அந்த கிரீன் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும். இப்ப கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வரேன். என்னன்னா கைப்டோ ப்ரோட்டோகால்னு அப்படி ஒரு ப்ரோட்டோகாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன் இந்த ப்ரோட்டோகால் வந்துச்சுன்னா இப்போ நான் ஓவராலா கான்செப்ட் சொல்லிடுறேன், தென் வந்து பாயிண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கைப்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகாலை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அது அப்போ உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ உள்ளவங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில ஒன்று ரெண்டு கம்பெனி தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து கார்பன் வந்து இது ப்ரொடியூஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்லை, ஏன்னா அவ்வளோ லிமிடேஷன் இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா ஒவ்வொரு சைடும் வந்து என்னன்னா கம்பெனிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள ஃபண்டமெண்டல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இது கைட்டோ ப்ரோட்டோகால்னு ஒன்று வந்து கைட்டோ ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோட்டோகால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால், அந்த கான்செப்டை வச்சு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து என்னன்னா நிறைய CO2 கொடுத்தா நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்னன்னா கைட்டோ ப்ரோட்டோகால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கார்பன் கிரெடிட்ஸ்னு ஒரு ப்ரோட்டோகாலை கொண்டு வந்து அதுல வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்து தான் என்ன ஒரு கம்பெனி வந்து இது பண்ணும், எமிட் பண்ணும் பெர் இயருக்கு, அது மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் கைட்டோ ப்ரோட்டோகால் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன ஒரு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒரு கான்செப்ட். அதுதான் என்னன்னா இது கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து அடுத்த பாயிண்ட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த பாயிண்ட் முடிஞ்சு. இது அடுத்தது வந்து என்ன இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். அது என்ன இப்படி இப்போ வந்து என்ன ஐநா சபை அது மாதிரி வந்து இங்க வந்து என்ன இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. இதுல வந்து என்ன பண்ணணும்னா இதை வச்சு இந்த சபையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க ரெடியூஸ் பண்றாங்க CO2 எமிஷன் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்றதுக்காக, கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஆர்குமெண்ட் வந்து வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி வந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 1 கார்பன் கிரெடிட் வந்து நான் மேல சொன்னல இந்த பாயிண்ட்ல, இப்போ என்ன சொல்லி இருந்திருப்பேன்னா இந்த இதுல வந்து 1 டன் வந்து CO2 வந்து எமிட் பண்ணும் 1 இயருக்கு. அது வந்து 1000 சேர்ந்தது வந்து 1 டன், அது வந்து என்ன சேர்ந்திருக்கும்னா கார்பன் கிரெடிட்ஸ் அதே தான் சொல்லியிருக்காங்க. 1 கார்பன் கிரெடிட் வந்து இது ஈக்குவல் டு 1 டன் ஆஃப் CO2. ஓகேவா, அது வந்து இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகேவா, தென் வந்து இது அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரேடபிள் சர்டிஃபிகேட் வந்து என்ன அலோ டு ஹோல்ட் தி எமிட்டட் கிரீன் ஹவுஸ் கேசஸ். என்ன பண்றாங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தா தான் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த எமிட்டட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து இந்த எமிஷன் வந்து அந்த இந்த லா வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா 5.2 வந்து எமிஷன் வந்து அவங்க தடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சில கம்பெனிஸ்லாம் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க கண்டிஷன் கம்பெனிஸ் டு ரெடியூஸ் தி எமிஷன் வித்தவுட் பையிங் தி கிரெடிட்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் அவங்கெல்லாம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சஸாக இருப்பாங்க, அதனால அவங்க வந்து 2 ஆர் பை ஒரு பை 2 3 பை 4 அவ்வளோ வந்து என்னன்னா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவில் இருப்பாங்க அந்த கிரெடிட்ஸை. ஸோ அந்த மாதிரிலாம் உள்ளவங்கள்ட்ட இந்த பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டலாம் அந்த மாதிரி கிரெடிட்ஸ் போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த 2 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. தென் வந்து இதோட டைப்ஸ் பார்ப்போம். சொன்ன மாதிரி இந்த டைப்ஸில் பார்ப்போம். இந்த டைப்ஸ் என்னன்னா VER அடுத்து CER. VER பொறுத்த வரைக்கும்னா வல்னரபிலிட்டி எமிஷன் ரெடியூஷன் அப்படிங்கிறாங்க. வல்னரபிலிட்டினா என்னன்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லான வல்னரபிலிட்டி அது மாதிரி. இது என்ன சொன்னா இதுக்குன்னு ஒரு இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரெடிட்ஸ் வச்சிருக்கோம், அதுக்குன்னு இப்போ எனக்கு அந்த கிரெடிட்ஸ் தேவையில்ல, வேற ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது. அது மாதிரி என்னன்னா அந்த இது அந்த அந்த கிரெடிட்ஸை வந்து இது பை செல் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு. அதுதான் வந்து வல்னரபிலிட்டி
ரிடக்ஷன் அப்படிங்குவாங்க. தென் என்ன சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்னா இட்ஸ் ரியலைஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து எப்படி இந்த கார்பன் கிரெடிட்ஸை நம்ம வாங்குறதுன்னு பார்ப்போம். ஒன் கிரெடிட் வந்து என்னன்னா ஒன் கிரெடிட்ஸ் ஈக்குவல் டு 1 டன் ஆஃப் CO2. இந்த பாயிண்ட் வந்து 3 வாட்டி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மேலேயும் பார்த்து வந்திருப்போம் அந்த கார்பன் கிரெடிட்ஸ், அடுத்த நடுவில் பார்த்துருப்போம் அந்த லைன்ல, மறுபடியும் இங்கேயும் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டை இந்த மெயின் பாயிண்டா இருக்கும் போல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து இட் யூசஸ் டு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல், ஏன்னா அதே பாயிண்ட் தான் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன நேஷனலாகவும் இன்டர்நேஷனலும் வந்து நம்ம CO2 வந்து எமிஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்திருக்கு. தென் வந்து மெனி கண்ட்ரிஸ் வந்து என்ன செல் பண்றாங்க கார்பன் கிரெடிட்ஸ். என்ன பண்றாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிச்சா இருந்திருப்பாங்க, அவங்களால வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க கார்பன் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம் பீப்புள்ஸ்ட விட்டு அவங்க பை பண்ண வச்சு அதை வந்து அவங்க செல் பண்ணி அவங்க அதை வந்து பை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல இங்கே வந்து அதே தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க. பை அண்ட் செல்லர்ஸ் அது எக்ஸ்சேஞ்ச் தி பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வந்து அந்த கார்பன் கிரெடிட்ஸ் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, ஆனால் அது அவங்களுக்கு தேவையே இல்லை. ஒருத்தவங்கள்ட்ட போய் விற்கிறாங்க. விற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த இப்போ வந்து 10,000 அவங்க வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி 10,000 வாங்கியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அது தேவையில்லை, இன்னொருத்தவங்களுக்கு அது தேவை. அப்போ அவங்க வந்து என்னன்னா டிமாண்ட் வைப்பாங்க. அப்போ வந்து 10,000 அவங்க 1,00,000 அவங்க டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி என்னன்னா அந்த டிமாண்டு அந்த கார்பன் கிரெடிட்ஸ்க்கு டிமாண்டும் உண்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ் பொறுத்தவரைக்கும் இது பர்ச்சேஸ் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ் அந்த கம்பெனி இன்க்ரீஸ் தி இமேஜ். இந்த என்னன்னா இந்த மாதிரி கார்பன் கிரெடிட்ஸ் அவங்க வாங்குறதுனால அவங்களோட இமேஜ் வந்து என்னன்னா டெவலப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து டு எனபிள் தி சப்போர்ட் ஆஃப் டீகார்பனைசேஷன். இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது டீகார்பனைசேஷன். CO2 எமிஷனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுனால இது வந்து என்ன என்கரேஜ் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தென் இட் கரஸ்பாண்டட் டு அன்எமிட்டட் CO2 இன் தி அட்மாஸ்பியர். இதனால என்னன்னா CO2 வந்து எமிஷன் பண்றத கொஞ்சம் தடுக்கப்படுது அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. தென் வந்து என்னன்னா நீங்க 3 எழுதினாலே போதும், நான் இந்த 3யோட முடிச்சிடறேன், இது வேணாம். சரி, அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பிடிச்சோன்னா இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தி எமர்ஜென்சி நீடட். இது வந்து என்னன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ இதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், அது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா, இது வந்து அந்த கார்பன் கிரெடிட்ஸ்லாம் அப்போ தேவைப்படாது. ஏன்னா அது வந்து அது வந்து எப்படின்னா தடுக்க முடியாது, அது வந்து எப்படி இருந்தாலும் எரிச்சு தான் ஆகும். அதனால என்னன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ஸ் வந்து அந்த நேரத்தில் தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. ஒன் கார்பன் கிரெடிட்ஸ் வில் நெவர் பி எனஃப் ஃபார் தி ஒரு கம்பெனி. மெயின் பாயிண்ட் இதுதான். என்னன்னா ஒரு கார்பன் கிரெடிட்ஸ் எப்படின்னா இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு ஸ்டீல் கம்பெனி வச்சிருக்கேன். அதில் எப்படி இருந்தாலும் நான் இது இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணுறப்ப நான் எதுனா புகை வந்து தான் ஆகும். அப்போ வந்து நான் அவ்வளோ ஸ்டீல்ஸை வந்து நான் உருக்கணும். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த கார்பன் கிரெடிட்ஸ் வந்து எப்படின்னா அவங்க ஒரு 50% தான் நீங்கள் எமிஷன் பண்ணுங்கிறாங்க. நம்ம கம்பெனிலேருந்து ஒரு 80% வரும். அப்போ அந்த கார்பன் கிரெடிட்ஸுக்கு நம்ம கம்பெனிக்கும் எப்படின்னா எனஃபே ஆகுது. எப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து நம்ம இது CO2 வெளியேற்றிட்டு தான் இருக்கணும், தவிர அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது அப்படிதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்தது தே நெவர் ஸ்டாப் டு இம்பாக்ட் குளோபல் இம்பாக்ட். நம்ம என்னதான் பண்ணாலும் என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் குளோபல் வார்மிங் ஆகிறத நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிக்கிறாங்க.